நம்மளை பற்றி நம்மளோட நண்பர்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கும் போது மாவட்டம் சொல்லுவோம், எந்த ஊருன்னு கேட்பாங்க. வேலூர் மாவட்டம்னு சொல்லும்போது வெயிலூர்னு சொல்கிறாங்க. அந்த வெயிலூருன்ற பேரை மாற்றணும்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது எனக்கு. அதை எப்படியாவது பசுமை பூமியாக மாற்றணும்னு சொல்லிட்டு விதைகளை சேகரித்து அந்த விதை பந்துகளை தயார்படுத்தி அதை மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற மலைகளை வந்து தூவிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் விதைப்பந்துகளை மாவட்டம் ஃபுல்லாக தூவிருக்காங்க. சமீபத்தில் கூட மழை இல்லை, மழையை காணோம் அப்படின்னு ஒரு பதிவு நீங்கள் போட்டிருந்தீங்க. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தூங்கின மலையில் விதைப்பந்து தூங்கினோம் ஒரு மலை. இப்போ போய் பார்த்தா அந்த மலையை காணும். மழையே இல்லை. இப்போ ஒரு மலையை பாதி மலையை குடஞ்சி எடுத்துட்டீங்க, இன்னொரு மலையை உருவாக்க முடியுமா? எத்தனை நூற்றாண்டுகள் இது எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து பல நூற்றாண்டு கழிச்சு தான் வரும். ஒரு மலை சாதாரணமாக உருவாகாது. அது இயற்கை கொடுத்த கொடை. அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 லாரி வந்து அங்கே நிற்குது. அரசு அனுமதி கொடுத்தது என்னவோ 100-150 லாரி தான். ஆனால் 1000 லாரி லைட்டாக நிற்குது அங்கே. இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி மணலில் ஏற்றி வித்துட்டு இருந்தாங்கன்னா பாலாறுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. மாநகராட்சி பாலாறை சுற்றி மாநகராட்சி மொத்தமாக குப்பை கடங்கே வச்சுருக்காங்க. ரேஷன் கடையில் கொடுக்குற வேட்டி சேலை ஒரு சாதாரண நபர் நீங்கள் அதை வாங்கி பாருங்கள். அதை வாங்கி பார்த்துட்டு உங்களால் அதை பயன்படுத்துகிற முடியுற நிலையில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். வேட்டி சேலை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்துகிறாங்களா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், சமூக ஆர்வலர், இயற்கை ஆர்வலர் திரு தினேஷ் சரவணன் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல மகிழ்ச்சி எனக்கு உங்களை சந்திக்கிறதுல. ஏன்னா இங்கே வந்து இந்த ஜாம்பவான் அரங்கில் நிறைய அரசியல் பேசியிருக்கோம். ஒரு சமூகம் சார்ந்து சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரீங்க. எப்படி உங்களை தொடக்கத்தில் சொன்ன சமூக ஆர்வலர்னு சொன்னேன், இயற்கை ஆர்வலர்னு சொன்னேன். சமூகத்துக்கு எப்படி நல்லது செய்கிறீங்களோ அதே மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய விதைப்பந்து தூவுறது, அந்த மாதிரி நிறைய கல்லூரி மாணவர்களோடு தொடர்பு கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் எங்களுடைய அரங்கிற்கு வந்ததுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உங்களை கொஞ்சம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் ஏழை மாணவர்களுக்கு போயிட்டு நீங்கள் அவங்களால நடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்கள்ல இருந்து இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கறது, புத்தகப்பை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஒரு கல்லூரி மாணவிக்கு ஃபீஸ் கட்டியிருந்தீங்க, ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் விதைப்பந்து ஒரு மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து நிறைய கல்லூரி மாணவர்களை கொண்டு மலைப்பகுதிகளில் விதைப்பந்து தூவுறது அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. சோஷியல் மீடியாவில் எங்களால் பார்க்க முடியுது. அதனால் உங்களை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து எங்களுடைய அரங்கிற்கு நாங்கள் அமர வச்சுருக்கோம். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த சோஷியல் விஷயங்கள் எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் தோணுச்சு? கண்டிப்பாக முதல்ல என்னை பற்றி நான் சொல்கிறேன். என்னோடய பேர் வந்து தினேஷ் பாபு. என்னோட கூட பிறந்த அண்ணன் வந்து சரவணன் சொல்லிட்டு அவர் சாலை விபத்தில் இறந்துட்டார். அவர் வந்து 2014 வந்து இறந்துட்டார். அவர் இறக்கும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து இறுதிச் சடங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. இவர் ஏன் இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்க? ஒரு சாதாரண நபர், அவர் ஒரு பால் வியாபாரி, அவர் இறந்தா ஏன் இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா ஒரு சாதாரண ஒரு நபராக இருக்கும்போதே ஒரு நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக பால் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் அனாதை ஆசிரமங்களுக்கு, அப்புறம் முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் வந்து தினமும் வந்து காலை மாலை 2 வேளையும் வந்து இலவசமாக பால் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நன்றி கடனுக்காக அவரோட இறுதி பயணத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது, கேள்விப்படும் போது எனக்குள்ள வந்து ஒரு இயற்கையாக வந்து தோணுது. என் அண்ணன் எவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்காரு, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவர்கிட்ட ஒரு சாதாரண குடும்பம். நான் ஒரு 12வது படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கழிவறை கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த குடும்பம், ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கடன் வாங்கி கட்டுற ஒரு குடும்பம், அரசு பள்ளியில் சேர்த்துட்டு குடும்பத்தை சமாளிச்சிக்கலான்ட்டு அப்பா அம்மா சொல்லும்போது, அரசு பள்ளியில் வேணாம், நான் தான் படிக்கலை, தம்பி தங்கச்சியாவது நல்லா படிக்கட்டும்னு சொல்லி தனியார் பள்ளியில் படிக்க வச்சு, ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையும் கடன் முடனை வாங்கி எங்களை படிக்க வச்சு, எங்களை டிகிரி காலேஜ் ஸ்கூல் முடிச்சது இல்லாமல் டிகிரி இன்ஜினியரிங்கும் முடிக்க வச்சு நாங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் தான். ஸோ அவர் எதுவுமே இல்லாத காலத்தில் கூட அவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மக்கள்கிட்ட பேர் எடுத்துகிட்டு போயிருக்காரு.
ஸோ நம்ம ஏன் இப்போ என்னை வேலையில் சேர்த்து விட்ருக்காரு, நான் ஒரு வருமானம் வாங்குறேன், அது வருமானம் போதுமான அளவு இல்லைனாலும் அதை வச்சு ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு பாடத்தை எங்கள் அண்ணன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதை இன்னும் நம்ம பெருசாக செய்யணும், அவர் செஞ்சதை தொடர்ந்து செய்யணும், அதை அதிகப்படியாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இயற்கையாக ஏற்பட்டது. இது வந்து யாரும் என்னை வழியை வந்து திணிக்கல, யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யணும் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. இதை பற்றி யாருமே என்கிட்ட வந்து பேசல, யாரும் என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லலை. எனக்குள்ள இயற்கையாக ஏற்பட்டது. அதை நான் எப்படி உணர்றேன்னா, எனக்குள்ள எங்கள் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி நான் உணர்றேன். அது இயற்கையாக நடந்தது, அது இப்போ வரைக்கும் தொடருது. அதுக்கு முக்கிய காரணம் என்னோட அண்ணன் தான். அவரால் ஏற்பட்ட தாக்கத்தால் நான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா இப்போ சமூக பணி செஞ்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இப்போ நானே நிறைய விஷயங்கள் உங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். வீடு கட்டி கொடுத்த சாலையோரம் இருக்கிற ஒரு வயசான மூதாட்டிக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய சின்னதாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் செஞ்ச விஷயத்திலே இதுதான் எனக்கு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்குயா. என்னன்னா, நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போது நான் வேலை செஞ்சதில் குறிப்பாக சென்னை, பெங்களூர் 2 ஏரியாலையும் வேலை செஞ்சுருக்கேன், 2 சிட்டிலையும் வேலை செஞ்சுருக்கேன். நம்மளை பற்றி நம்மளோட நண்பர்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கும் போது மாவட்டம் சொல்லுவோம், எந்த ஊருன்னு கேட்பாங்க. வேலூர் மாவட்டம்னு சொல்லும்போது வெயிலூர்னு சொல்கிறாங்க. அந்த வெயிலூருன்ற பேரை மாற்றணும்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது எனக்கு. அதை எப்படியாவது பசுமை பூமியாக மாற்றணும்னு சொல்லிட்டு எப்பயுமே எனக்குள்ள ஒரு இயற்கை சம்மந்தமான விஷயம் இந்த சமூக பணி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தோணிட்டு இருந்தது, இயற்கைக்காக ஏதாவது செய்யணும், எங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக எங்கள் மாவட்டம், அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இதை செய்யணுன்ற ஒரு பரவலான எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அது முதல்ல என் ஊர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். அதில் இந்த நம்ம மாவட்டம் சுற்றி எப்பயுமே மலைகள் அதிகமாக இருக்குது. மலைகள் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் எப்பயுமே ஒரு படி ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் வெயில் இருக்குது. அதில் வேலூர் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து பூதாகாரமாக பேசி பத்திரிகையில் இருக்கவங்க வந்து அதை செய்தியாக பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் இருக்குது, ஒரு படி தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றணும்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த மலையில் வந்து வறட்சியாக இருக்குது. நம்ம மாவட்டம் சுற்றி இருக்க எல்லா மலையுமே வந்து பாறைகளை மொட்டைப்பாறையாக அந்த மாதிரி வறட்சி பாறையாக இருக்குது. ஸோ இந்த மலையை வந்து பசுமையாக்கிட்டால் நம்ம வந்து இயற்கை வளங்கள் பெருகும், அதே மாதிரி மழை பொழிவு அதிகமாகும், வெப்பமும் கொஞ்சம் குறையும். இந்த ஒரு காரணத்தை வச்சு மலையை வந்து பசுமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைப்பந்துகளை சேகரித்து அந்த விதைப்பந்துகளை தயார்படுத்தி அதை மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற மலைகளில் வந்து தூவிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் விதைப்பந்துகளை மாவட்டம் ஃபுல்லாக தூவிருக்கேன். இப்போ நீங்க கேட்ட அந்த கேள்வி என்னன்னா, எது திருப்தியா இருக்குன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, இதுதான். இப்போ நான் தூவின இந்த விதைப்பந்துகள் எல்லாமே இப்போ முளைச்சி ஓரளவுக்கு பசுமையா காட்சி அளிச்சிட்டு இருக்கு எல்லா மலையிலும். ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் தூவின பகுதிகள் எல்லாமே நீங்க இப்போ ட்ரோன் வியூ எடுத்து பாருங்க, ஓரளவுக்கு பசுமையாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. அதில் மாவட்ட வனத்துறையும் சேர்ந்து அதை எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதோட முக்கிய பங்கு என்னோட பங்கு அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னன்னா, இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த 2024 வருஷம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் விதைப்பந்துகள் ஒரே நாளில் தயார் பண்ணோம். அந்த ஒரு நாள் வேலைக்கு கிட்டத்தட்ட 3 மாசமா நான் வந்து விதைகளை சேகரிச்சுட்டு இருந்தேன். ஜபாது மலையில் போயிட்டு அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை பயன்படுத்தி அதுக்கான விதைகளை சேகரிக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு எங்களுக்கு. ஒரே நாளில் தனியார் கல்லூரி மாணவிகளை பயன்படுத்தி 3000 மாணவிகள் இந்த 5 லட்சம் விதைப்பந்துகளை தயார்படுத்துறதுக்கு ஒரு நாள் ஒரே கல்லூரி மாணவிகள் காலையில் 8 மணி ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் விதைப்பந்துகளை தயார் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் மாவட்டம் முழுக்க இருக்க எல்லா மலைகள்லையும் மாவட்ட ஆட்சியர், மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியரோட இது ஒரு ஆலோசனைப்படி மாவட்டம் ஃபுல்லாக வந்து எல்லா கல்லூரி மாணவர்களையும் பயன்படுத்தி அங்கங்கே தூவி பண்ணோம். இப்போ அந்த மாதிரி தூவுறது ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி பண்ணும்போது அதை இன்னைக்கு கண்கூட நாங்கள் வந்து மரமாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அது ஒரு மன நிறைவாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நம்ம போட்ட உழைப்பு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும் போது அதை இன்னும் நம்மளுக்கு செய்யணுன்ற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. மலையில் ஒரு பெரிய மலை, அந்த பெரிய மலையில் நாங்கள் போட்ட ஒரு இடம் வந்து செழிப்பாக இருக்குது. இந்த மலை ஃபுல்லாக இந்த மாதிரி செழிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உந்துதல் எங்களுக்கு. அந்த விஷயம் பார்த்தீங்க, நீங்கள் எங்கே விதை தூவுனீங்களோ அங்கே மட்டும் செழிப்பாக, அங்கே மட்டும் செழிப்பாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் அப்படியே பாறையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மலையில் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இப்போது அது சாத்தியமும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஒரே மலையில் மொத்தமாக 360 டிகிரியும் கவர் பண்ணணுன்றது அது சாத்தியம் கிடையாது. ரொம்ப மலை ரொம்ப ஹைட்டு, அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இதில் நாங்கள் ஒரு ரொம்ப முயற்சியாக வந்து முன்மாதிரி முயற்சியாக ட்ரோன்லாம் வச்சு தூவிருக்கோம். ட்ரோன் வச்சு அந்த ட்ரோனில் வந்து விதைப்பந்துகளை போட்டு அது ட்ரோன் மூலமாக விதைப்பந்துகளை தூவுறது,
அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் விதைகள்லாம் முளைச்சி மரமாக வரும்போது அது எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு மேலும் உத்வேகம் கொடுக்குது. இதேபடி நிறைய பசுமை பணி செய்யணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக பார்க்குறோம் நாங்கள். நீங்கள் எப்படி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி கனிம வளங்களில் சூறையாடப்படுவது குறித்தும் அப்பப்போது பதிவுகள்லாம் போடுறீங்க, எங்களால் பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட மழை இல்லை, மழையை காணோம் அப்படின்னு ஒரு பதிவு நீங்கள் போட்டிருந்தீங்க. என்ன நடந்தது, அது என்ன விஷயம்? ஐயா, இதில் நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னா, நாங்கள் ஒரு பக்கம் வந்து மாவட்டத்தில் இருக்க எல்லா பகுதியிலையும் வந்து விதைப்பந்துகளை தூவிட்டு வரோம். இந்த விதைப்பந்துகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு மரம் நட்டு பராமரித்து தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். ஆனால் விதைப்பந்துகள் அப்படி கிடையாது. அது மழை காலங்களில் தான் போடுறோம். அந்த மழை காலங்களில் போட்டு சாதாரணமாக வர மரக்கட்டுற மாதிரி இது வராது. இதுக்குன்னு டைம் எடுத்துக்கும். இந்த விதைப்பந்துகள் முளைச்சி அது சின்னதாக ஒரு சின்ன ஒரு கடுகு சைஸில் முளைச்சி வெளியே வந்து அது மரமாகிறதுக்கு ஒரு காலம் எடுத்துக்குது. இந்த காலகட்டங்களில் லட்சக்கணக்கில் நாங்கள் தூவுறோம். ஆனால் இந்த இந்த கல் குவாரிகள் அப்படின்ற பேரில் இந்த கனிம வளங்களை வந்து சுரண்டுறதுல ஒரு பக்கம் வந்து மலையை மொத்தமாக வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அரசு அனுமதிக்கிறாங்க, ஆனால் அரசு அனுமதிக்கிற அளவு தான் அங்கே எடுக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தூங்கின மலையில் விதைப்பந்து தூங்கினோம் ஒரு மலை. இப்போ போய் பார்த்தா அந்த மலையை காணும். மலையில பாதி பகுதி காணும். மலையே காணும். கிட்ட வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்க, எங்கடா இங்க இருந்து கிணத்தை காணுன்ற மாதிரி, எங்கடா இங்க இருந்து மலையை காணுன்ற ஒரு ஆபத்தான ஒரு நிலையில தான் இருக்கு. அந்த பகுதியில போய் நாங்க படம் பிடிக்க போனா கூட இங்கெல்லாம் நீங்க வந்து படம் பிடிக்க கூடாதுன்றாங்க. ஒரு ஆதாரத்துக்கு ஒரு புகைப்படம் போய் எடுத்துக்கணும்னு, அந்த மலையை இதுக்கு முன்னாடி இருந்த மலை இப்படி இருக்கு, இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பிஃபோர் ஆஃப்டர் போடணும்னு நாங்க நினைக்கணும் கூட அங்கெல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறாங்க? அந்த பகுதியில் இருக்கவங்க தான். அந்த கல்குவாரியில வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து தடுக்கிறாங்க எங்களை. அங்க இருக்கிற பகுதியில அந்த கல்குவாரியில அது மூலமா சம்பாதிக்கிறவங்க நம்மள வந்து தடுத்து நிறுத்துறாங்க. மிரட்டுறாங்களா? தடுக்கிறாங்கன்னா எப்படி மிரட்டல்? இங்க எல்லாரும் வரக்கூடாதுன்னு நீங்க போங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அது லிட்டரலா அது மிரட்டுற மாதிரி தான் அது கணக்கு. இப்போ நாங்க வந்து இப்போ பொது சேவை பண்றதுக்கு தான் இந்த ஃபீல்டுக்கு வரோம். இப்போ எங்களால இந்த மாவட்டமே ஓரளவுக்கு பசுமையா காட்சி அளிச்சுட்டு இருக்கு. நிறைய முன்மாதிரி பணிகளை செஞ்சுட்டு வரோம். ஆனா எங்களுக்கே இந்த நிலைமை. ஒரு சாதாரண பொதுமக்கள் போனா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இத்தனைக்கும் நான் வந்து தமிழ்நாடு அரசோட கிரீன் சாம்பியன் விருது வாங்கியிருக்கேன். பசுமை என்னோட சமூக சேவையை பாராட்டி அரசு பள்ளிக்கு நான் செஞ்சுட்டு இருக்க ஒரு சேவை, கிட்டத்தட்ட 8 அரசு பள்ளிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்கேன். அதுக்காக சிறந்த நன்கொடையாளர் விருது மாவட்ட மாண்புமிகு அமைச்சர் வந்து எனக்கு விருது கொடுத்துருக்காரு, சிறந்த நன்கொடையாளர் விருது. இத்தனைக்கும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சிறந்த சமூக சேவை விருது கிட்டத்தட்ட 4 முறை வாங்கியிருக்கேன். பெரிய தலைவர்கள் பாராட்டு, அண்ணாமலை அவர்கள் உங்களை பாராட்டி இருக்காரு. என்ன பாராட்டி பழனிசாமி அவர்கள் ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே அவர் ட்விட்டர் பதிவில் ஒரு முதலமைச்சராக இருக்கிற டைம்ல என்னை பாராட்டி, என்னோட சேவையை பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அண்ணா அவர்களும் என்னை பாராட்டி ட்விட்டர்ல அறிக்கை விட்டு வீட்டுக்கே லெட்டர்லாம் அமைச்சிருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பின்புலம் கொண்ட எனக்கே ஒரு சாதாரணமா இந்த மாதிரி ஒரு பதிவுகளை போய் எடுக்கணும்னு பார்க்கும்போது இதான் நிலைமையா இருக்கு. கிட்டத்தட்ட மழையே காணும். இது அரசாங்கம் இது பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பகுதியில் எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் அங்கே போறாங்க. எல்லாரும் போயிட்டு அரசு அதிகாரிகளும் ஆய்வு பண்றாங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளும் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க. அங்கே பாதி மழையை காணும். மாவட்டம் ஃபுல்லாக இதுதான் நிலைமையா இருக்கு. ஆனால் அது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் அழிக்கணும்னா அந்த மரத்தை தோண்டி எடுத்துட்டு இன்னொரு மரம் நட்டு வளர்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஒரு வீடு இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுத்துடலாம். ஒரு கடையை தெருவோர கடை, ஒரு வியாபாரிகளோட கடையை எடுத்துட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு பதிலாக மாற்று இடம் கொடுக்க முடியும். வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு. அதுவே தப்பு தான். ஒரு இடத்த வீட்டை இடிக்கிறது தப்பு. அதுவே பண்ணி கொடுத்தலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாதி மலையை குடஞ்சி எடுத்துட்டீங்க, இன்னொரு மலையை உருவாக்க முடியுமா? எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து பல நூற்றாண்டு கழிச்சு தான் வரும். ஒரு மலை சாதாரணமா உருவாகாது. அது இயற்கை கொடுத்த கொடை அது. இந்த இயற்கையை அழிக்கிறதுக்கு யார் இங்க அதிகாரம் கொடுத்தது? அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு இயற்கை கொடுத்த வளங்களை எப்படி மனிதர்கள் போயிட்டு அழிக்கலாம்? இது ஒரு பெரிய கேள்வி. இது யாருமே முன்வைக்க மாட்டுறாங்க. அரசாங்கமும் பார்த்துட்டு தான் இருக்கு, அதிகாரிகளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு இயற்கை வளம் கொல்ல போயிட்டு இருக்கு. இந்த கொல்லை போன வளங்களை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமானா அதை மீட்டெடுக்க முடியாது. இருந்தாலும் அதை கண் மூடி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். இதுல மணல் குறித்தும் நீங்க மணல்ல கொள்ளையடிக்கப்படுவது குறித்தும் நிறைய பதிவுகளை போட்டிருந்தீங்க, பார்க்க முடித்தது. அது இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதே மாதிரி தான் குவாரிகள் அமைச்சு தான் அரசு மணல் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பட் முறைகேடாகவும் பல விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. என்ன நடக்குது இந்த விஷயத்துல, மணல் கொள்ளை?
வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக வந்து வேலூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, இந்த வட மாவட்டங்களுக்கு வந்து பெரிய நீர் ஆதாரமே இந்த வந்து பாலாறு தான். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 133 கிலோமீட்டர் வந்து இந்த பாலாறு ஓடுது. அதில் ஒரு கிட்டத்தட்ட இந்த தருமபுரியில் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இந்த பாலாறு வந்து பல மாவட்டங்களில் கடந்து கடலில் போய் கலக்குது. இப்போது பாலாத்தில் வந்து நிறைய அரசு அனுமதியோட இப்போ இந்த 2021 அப்புறம் தான் வந்து இந்த பாலாத்தில் மணல் அள்ளலாம்னு சொல்லிட்டு அரசே வந்து மணல் விற்கிறத வந்து நடைமுறைப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 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 பகுதியில் வந்து பாலாறு வந்து மணலை விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு யார்டு வந்து உருவாக்குறாங்க. அந்த யார்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து மணல் அள்ளணும்னு சொல்லிட்டு அரசுல விதி இருக்கு. ஆனால் அந்த விதிப்படி தான் இங்கே நடக்குதான்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனால் அது படி நடக்கலைன்றது அந்த ஊர் பொதுமக்கள் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் வந்து அந்த ஊரில் வந்து இவ்வளோ அதிகப்படியான ஒரு மழை அள்ளறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வேலூர் மாவட்டத்தில் நான் இருக்கிற பகுதியிலே வந்து பெருமுகையில் வந்து இப்போ மணல் யார்டு போட்டு அதை முடிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் தொடர்ந்து நடந்துச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 லாரி வந்து அங்கே நிற்குது. அரசு அனுமதி கொடுத்தது என்னவோ 100-150 லாரி தான். ஆனால் 1000 லாரி லைட்டாக நிற்குது அங்கே. எப்படி 1000 லாரி ஒரு நிற்குது அங்கே? 1000 லாரி லோடில் வந்து மணலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே தான் இருக்கு. முறைகேடாக நிறைய மணல் அழைத்து தான் இருக்காங்க. ஆறு பார்த்து உள்ளே போயிடுச்சு. நான் எப்படி மலையை சொன்னனோ அதே மாதிரி தான் அந்த ஆறும் வந்து இயற்கை தான். இப்போ மழை காலங்களில் மழை தண்ணிலாம் வந்து ஆறு போல ஓடுது. அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த மணல்லாம் அல்லாமல் இருந்தால் தான் அது நிலத்தடி நீரை வந்து சேமித்து அந்த ஊர் பகுதி மக்களுக்கு கோடை காலங்களில் வந்து நீராதாரமாக இருக்கும். இப்போது கோடை காலங்களில் வந்து தண்ணி அந்த இடத்துல ஓரளவுக்கு இருந்தால் தான் அந்த பகுதியே வந்து ஒரு வளமான பூமின்னு நம்ம சொல்ல முடியும். ஆற்றுல இருக்க எல்லா மணலும் நீங்கள் சுரண்டிட்டா அங்கே எப்படி தண்ணி தேங்கும்? நிலத்தடி நீர் சேமிக்கிறதுக்கான வழியே அங்கே இல்லையே. மொத்த மணலும் நீங்கள் வந்து மணல் கொள்ளை ஆற்று மணலில் அல்றன்ற பேரில் விற்கிறன்ற பேரில் நீங்கள் முறைகேடாக எல்லா மணலும் அள்ளிட்டா அங்கே எப்படி நீர் சேமிக்க வைக்க முடியும்? இப்போ மழை காலங்களில் வர தண்ணியை இந்த மாதிரி அங்கங்கே தடுப்புகளை கட்டி அங்கங்கே வந்து தண்ணி சேர்த்து வச்சாதான் அந்த நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சி அங்கே வந்து நிலத்தடி நீர் இருக்குன்றதுக்கான ஆதாரம் தண்ணி அங்கே மேலே இருந்தால் தான். கோடை காலங்களில் நீங்கள் போய் பாருங்கள், ஆற்றுல வந்து ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, ஒரு பாலைவனமாக இருக்குது. அது பாலைவனமாக ஆனதுக்கு காரணமே இந்த மணல் கொள்ளை தான். இதை நம்ம தடுக்கணும். இதை தடுத்தாதான் ஓரளவுக்கு வந்து பாலாறு வந்து காப்பாற்றப்படும். இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி மணலில் ஏற்றி வித்துட்டு இருந்தாங்கன்னா பாலாறுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏற்கனவே பாலாறில் சீமை கருவேல மரங்கள் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. சீமை கருவேல மரம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1870களில் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இந்த சீமை கருவேல மரத்துக்குன்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம வயலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு வயலை சுற்றி வேலியாக அமைச்சாங்க இந்த முள் மரங்களை. இந்த முள் மரங்களை அந்த பாதுகாப்பு கொசரமே இந்த முள் மரங்களை வெளிநாட்டிலேருந்து, இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாடு, அங்கேருந்து இதை கொண்டு வந்து இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து ஒரு பாதுகாப்புக்காக இதை எடுத்துட்டு வந்து வேலியாக அமைச்சு அதை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த சீமை கருவேல மரத்துக்கு வேலிக்காப்பான் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு இந்த மரத்துக்கு. இதை வெறும் பாதுகாப்புக்காக பயன்படுத்துது. இது அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இதை குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமாக இதை வந்து வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க சீமை கருவேல மரங்களை. எதுக்குன்னா அந்த மரங்களை வெட்டி அதை வந்து எரிமூட்டி அந்த கறியை வந்து இந்த டீ கடை பாய்லருக்குலாம் அந்த கறி கொடுக்குறது, அந்த மாதிரி வியாபாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வறட்சியான பூமி. அது மழை அதிகமாக இருக்காது அங்கே. அதுக்கு என்ன காரணம்? இந்த சீமைக்கருவேல மரம் இதோட கொடிய பழக்கமே என்னன்னா, சீமைக்கருவேல மரத்துக்கு காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி மழையை வந்து தடுத்துது. அதே மாதிரி காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி வெப்பத்தை அதிகப்படுத்துது. வெப்பம் அதிகமாகுது, ஈரப்பதம் குறையுது. அப்போ எப்படி மழை வரும்? அதனால தான் இந்த சீமைக்கருவேல மரத்தினால ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகமாக இல்லை. இதுதான் இதை இப்போ மழை அதிகமாக இல்லைன்னா தண்ணீர் சார்ந்த விவசாயம் வந்து கம்மியாகுது. அப்படி அந்த விவசாயம் ஓரளவுக்கு மழை சீசன்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு மற்ற இந்த கோடை காலங்களில் 8 மாசம் வந்து இந்த மாதிரி சீமை கருவேல மரத்தை வச்சு வியாபாரம் பண்றாங்க. இதை வந்து உயர்நீதிமன்றமே வந்து இதை வெட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க வந்து இதை வெட்டாம அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. இது இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்தில் கூட எடுத்துக்கோங்க, பாலாறு சுற்றி இந்த சீமை கருவேல மரம் தான் இருக்கு. மழை சீசன்ல வர ஓரளவுக்கு தண்ணி கூட சேர்ந்து அப்படியே தேங்காம நிலத்தடி நீரை உறிஞ்சி இந்த சீமை கருவேல மரங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் தண்ணி கூட உறிஞ்சி மொத்தமாக எடுத்துடுது. ஸோ இந்த மாதிரி தீங்கி ஏற்கனவே சீமை கருவேல மரம் ஏற்கனவே குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. பாலத்தில் எல்லாரும் மாநகராட்சியே போய் குப்பை கொட்டுறாங்க. பாலாறை சுற்றி மாநகராட்சி மொத்தமாக குப்பை கடங்கே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
ஏற்கனவே பாலாறு சீமக்கரை விளம்பரத்தால் அழியுது, குப்பையால் அழியுது, இப்போ மணல் கொள்ளையால் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி மொத்த தீங்கும் அதை சேர்ந்து அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் செஞ்சுட்டு இருக்கும்போது, அரசியல்வாதிகளும் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம நாடு எப்படி இந்த வளமாகும்? இந்த பாலாறை ஒட்டி இருக்கிற இந்த வட மாவட்டங்கள் எப்படி தண்ணீரை பெறும்? இதுதான் என்னோட கேள்வி. இயற்கை சார்ந்த நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தைரியமாக நீங்கள் முன்வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஊழல் சார்ந்தும் பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுறதை எங்களால் பார்க்க முடியுது. சமீபத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு அமைச்சர் 2026 நாங்கள் வந்தோம்னா சிறைக்கு போகிற முதல் அமைச்சர் வந்து அவர் தான் அப்படின்னு ராணிப்பேட்டையினுடைய திரு ஆர் காந்தி கைத்தறி அமைச்சராக இருக்கார், அவர் பேரை வந்து வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அந்த மாதிரியான நீங்களும் கூட பதிவுகளில் சுட்டி காட்டுறதை எங்களால் பார்க்க முடியுது. என்ன பண்ணார் அந்த அமைச்சர்? ஐயா, இதில் வந்து என்னென்னா, கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களை வந்து அவர் குறிப்பிட்டபடி அவர் மட்டும் இல்லை, ஊழல் பண்ணாத அமைச்சர் யார் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொதுவாகவே நம்ம கேள்வி கேட்கலாம் இங்கே. ஏன்னா அவரை மட்டும் குறிப்பிட்டு அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் ஊழல் பண்ணாத அமைச்சரே இங்கே இல்லைன்ற அளவுக்கு தான் இங்கே அரசாங்கம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையுமே வந்து அரசாங்கம் வந்து முறையாக வந்து முறையாக வந்து நடவடிக்கை எடுக்கல. இப்போது எல்லாமே வந்து ஒரு விஞ்ஞான ரீதியில் வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அவர் மேலே ஏதாச்சும் நீங்கள் கேஸ் போட்டால் கூட அதை வந்து நிரூபிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மூலப்பொருள் சொல்லுவாங்க, கைத்தறித்துறையில் அந்த ஒரு வேட்டி சேலை தயாரிக்கிறோம்னா அந்த வேட்டி சேலை தயாரிக்கிற அந்த ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த ரா மெட்டீரியலில் ஒரிஜினல் ரா மெட்டீரியல் குவாலிட்டியான ரா மெட்டீரியலுக்கு பதிலாக இவங்களே பினாமி மூலமாக வந்து கம்பெனிகளை வந்து உருவாக்கி அந்த கம்பெனிகள் மூலமாக இவங்க வந்து ரா மெட்டீரியல் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ரா மெட்டீரியலை பயன்படுத்தி அதன் மூலமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ ரா மெட்டீரியல் 10 ரூபானா இவங்க வந்து பினாமி ஒரு நிறுவனங்கள் மூலமாக இவங்க சொல்கிற மெட்டீரியல் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளை வந்து மிரட்டி அதன் மூலமாக வந்து 10 ரூபான்னு வாங்குறத 20 ரூபான்னு விற்று தரமான குவாலிட்டியான பொருள் வாங்கினா பரவாயில்ல, ஏற்கனவே தரமில்லாத ஒரு ரா மெட்டீரியல் தான் அது. ஆனால் இவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்கணுன்ற அந்த ஒரு கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி வாங்கி ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் வந்து அதிகப்படியான விலைக்கு 1க்கு 2 விற்று அது மூலமாக பல கோடிக்கணக்கான ஒரு ஊழல் இதில் நடக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு இதில் கேஸ் போட்டிங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, முறையான டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கேஸ் போட்டால் கூட இதை பல வருஷம் இழுத்துன்னு தான் போகுமே தவிர இதை விஞ்ஞான ரீதியில் வந்து அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்றது என்னோட குற்றச்சாட்டு. அதிகாரிகள்லாம் மிரட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது எப்படி நம்ம பொத்தாம்போக்கா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல அவங்க தரப்புல? ஐயா, இதில் ஒன்றுமே இல்லை ஐயா. இது நீங்கள் அந்த வேட்டி சேலை, நான் ஒன்று கேட்குறேன், ரேஷன் கடையில் கொடுக்குற வேட்டி சேலை ஒரு சாதாரண நபர் நீங்கள் அதை வாங்கி பாருங்கள். அதை வாங்கி பார்த்துட்டு உங்களால் அதை பயன்படுத்த முடியுற நிலையில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். வேட்டி சேலை வாங்குற ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்துகிறாங்களா? உண்மையிலே ஏழைகள் பயன்படுத்துகிறாங்க, ஒத்துக்கிறேன். ஒரு சில இடத்துல பயன்படுத்துகிறாங்க, இல்லாத பட்சத்தில் பயன்படுத்துகிறாங்க. நடுத்தர மக்கள் வாங்குறாங்க, அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்களான்றது தான் என்னோட கேள்வி. அது தரமாக இருக்குன்னா அதை பயன்படுத்துவாங்க. தரம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் அதை வாங்கி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்க நானே அதை வாங்கி பார்க்குறேன், அது ரொம்ப தரம் இல்லாமல் 300 ரூபா கொடுத்து கடையில் போய் நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன். என்னோட ரேஞ்சுக்கு 300 ரூபா தான் என்னோட பட்ஜெட். 300 ரூபா கொடுத்த ஷர்ட் நான் வாங்கின கடையில் அந்த 300 ரூபா கொடுத்து வாங்குற ஷர்ட் எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் இவங்க கொடுக்குற இந்த வேட்டி சேலை எந்த அளவுக்கு தரம் இல்லாமல் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. அதை நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. மக்களே சொல்லுவாங்க, அதை மக்களே சொல்லுவாங்க. அது நீங்கள் வாங்கி கையில் எடுத்து பாருங்க ஐயா, அது பயன்படுத்துகிற மாதிரியா இருக்குது. அது ஏதாச்சும் நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு தனியாக ஒரு தனி நபர் ஒரு சின்ன ஒரு துணி கடை போடுறாரு. அவர் கடை நல்லா வியாபாரம் நடக்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல குவாலிட்டியாக எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டியாக டிசைனாக வாங்கி போடுறாரு. சின்ன சாதாரண லட்சத்தில் வியாபாரம் பண்ணுற அவரே அவ்வளோ பண்ணும்போது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இது நிதி ஒதுக்குற இந்த ஒரு துறைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கலாம். இந்த கொடுக்கலாமா இல்லாமையா? இப்போ எப்பயுமே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காஸ்ட் நிறைய கம்மி பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் இது. பல்காக ஒரு ஆர்டர் எடுக்கும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் இன்னும் கம்மியாக தான் கொடுப்பாங்க, பொருளும் நல்லா கொடுப்பாங்க, காஸ்ட்டும் கம்மியாக கொடுப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க 1 கோடி அட்டைக்கு மேலே இருக்கிற குடும்பத்துக்கு வேட்டி சேலை கொடுக்குறவங்க அப்போது நம்ம எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு பேரம் பேசி ரேட்டும் கம்மி பண்ணலாம், தரத்தையும் உயர்த்தலாம். நடக்குமா இல்லையா? நடக்கணும், இதுதான் நடக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே தலைகீழாக நடக்குது. பல்காக ஆர்டரு நீங்கள் வாங்கிட்டு தரம் இல்லாததை கொடுத்தா அது வாங்கி பயன்படுத்தவும் முடியல, ஏதோ பேருக்கு நாங்கள் கொடுத்தோன்ற அளவுக்கு பேர் கொடுத்துட்டு இருக்கிறது தான் இங்கே நடக்குது. சாதாரண கேள்வியா? எல்லா பொதுமக்கள்கிட்டையும் எழுற இதுதான் கேள்வி. இது அந்த அளவுக்கு தான் தரம் இல்லாமல் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இதில் ஊழல் நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம்.
நீங்கள் வந்து எப்படி இந்த விஷயங்கள் ஊழல் இதெல்லாம் சொல்கிறீங்களோ அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் கேள்விகள் எழுப்புறீங்க. சமீபத்தில் கூட தமிழகம் சுற்றி நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தது, ஆசிரியர்கள் மூலமாகவே நடந்தது, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ரயிலில் நடந்தது. அது குறித்தெல்லாம் கூட நீங்கள் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பியிருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. அந்த விஷயத்தை ஒரு சமூக ஆர்வலராக எப்படி பார்க்குறீங்க? ஐயா, இது வந்து எனக்கு என்னன்னா, இது எங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுருக்கோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது. என்னன்னா, இப்போது சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் திருப்பூர்லேருந்து அவங்க சித்தூருக்கு பயணப்பட்டிருக்காங்க. அது தனியாக வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து மகளிர் பெட்டியில அவர் முறைகேடா உள்ள வந்து அவர் இறங்குன்னு சொல்லி கூட கேட்காம அந்த கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம அவங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஒரு அந்த நபரோட பின்புலத்தை எடுத்து நீங்க பாருங்க. அவர் மேல ஆல்ரெடி வந்து கேஸ் இருக்கு. 2022 ஒரு வழக்கு, 2024 ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவர் முன்னாடி ஏற்கனவே வழக்குகள் இருக்கு. குண்டா சட்டமும் அவர் மேல போட்டிருக்காங்க. அதுல இருந்து 6 மாசத்துல வந்து அவர் விடுபட்டு வெளியே வந்து இப்போ சுத்திட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி தொடர் குற்றத்துல இருந்துட்டு இருந்த நபரை இந்த மாதிரி ஈஸியா வெளியில விட்டுட்டு அவர் தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது கொலை வரைக்கும் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு கொலை வழக்கு தான். இது கடவுள் நல்வாய்ப்பா அவங்க வந்து உயிர் பிழைச்சிட்டாங்க. இப்போ கர்ப்பிணியும் வயிற்றுல இருந்த குழந்தை வந்து சிசு வந்து ஆல்ரெடி கொண்டுட்டாங்க. ஸோ அதுதான் கொலை மாதிரி தான் இது கணக்கு. இது ஸோ இந்த மாதிரி ஒரு நபரை எப்படி இத்தனை வருஷம் அவங்க வந்து தெரிஞ்சே விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இது ஒரு விஷயம் தான். இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சமீப காலங்களில் நான் பார்க்குறேன் இந்த தொடர்ந்து பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் நிறைய வருது. அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களே வந்து குழந்தைகளை வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, இந்த வேலையே பயிரை மேய்ந்ததுன்ற கதை போல அந்தந்த சம்மந்தப்பட்ட ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நபர்களே அந்த 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 இயக்கத்தை அந்த பள்ளியில் இருக்க குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது வந்து ஒரு அச்சத்தை, பொதுமக்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிற ஏரியாவில் வந்து அரசு வந்து இன்னும் தீவிரப்படுத்தி இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து நிறைய தண்டனை கொடுக்கணுன்றது தான் ஒரு பொதுமக்களாக நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்குது. இப்போ எனக்கே ஒரு குழந்தை இருக்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சமூகங்களில் நடக்கிற இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பாலியல் சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆஸ் எ பேரண்டா எனக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது. எப்படா நாளைக்கு நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அப்போ ஒரு பாதுகாப்பற்ற சமூகம் வந்து இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. இதுக்கு அரசு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணுன்றதை எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நடந்துட்டா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோன்றத உறுதிப்படுத்தி நிறைய ஒரு உச்சபட்ச தண்டனையும் அவங்களுக்கு கொடுத்தாதான் இது வந்து மேலும் மேலும் இந்த சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். இதுதான் என்னோட கோரிக்கை. இதில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் சந்தித்த விஷயங்கள், இப்போது சமகாலத்தில் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள், கனிம வள கொள்ளைன்னு நிறைய தகவல்களை எங்களோடு ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். வேறொரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து இன்னும் நிறைய பேசுவோம். நம்ம நன்றி.